ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்முடைய மாணவர்களுக்கு ஜாக்பாட்டான ஒரு அறிவிப்பை தான் இன்றைக்கி நம்முடைய சேனலில் பார்க்க இருக்கிறோம். என்ன அறிவிப்பு அப்படின்னு சொன்னால், கூட்டுறவு வங்கிகளில் 5 லட்சம் வரை கல்வி கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. ஸோ இந்த கல்வி கடனை எப்படி வாங்கலாம், இதற்கான நிபந்தனைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்முடைய சேனலில் பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த சேனலை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சப்ஸ்கிரைப் பண்ணாத பல நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கள். கூட்டுறவு வங்கிகள் மூலம் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கல்வி கடன் 1 லட்சத்திலிருந்து ரூபாய் 5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். ஸோ இது எதற்காக, ஏன் இந்த 5 லட்சமாக உயர்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது, கல்லூரியில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு குடும்ப வருமானம் என்பது ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக தமிழக அரசின் சார்பில் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் கல்வி கடன் வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தற்போது இந்த 1 லட்சம் ரூபாயை 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள். இளைஞர்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் என்பது இருக்க வேண்டும். குறிப்பாக அவர்களுடைய கல்வி முன்னேற்றத்திற்கு நம்முடைய குடும்ப வருமானம் தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக அதைத்தான் இந்த 5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த கல்வி கடன்களை பெற்ற மாணவர்கள் கல்வி பயிலும் காலம் முடித்து 6 மாதங்கள் கழித்து வரும் 5 வருடங்களுக்குள் இந்த கடனை திருப்பி செலுத்த வேண்டும். இந்த கடனுக்கான வட்டி என்பது 10% அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள், அங்கீகரிக்கப்பட்ட பட்டய படிப்பு மற்றும் இளங்கலை பட்டய படிப்பு மட்டுமின்றி முதுகலை பட்டய படிப்புகளுக்கும் தொழில்முறை முனைவோர்களுக்கும் கூட்டுறவு நிறுவனங்களுக்கும் கல்வி கடன் வழங்குகின்றன அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், 1ஆம் ஆண்டு மாணவர்கள் மட்டுமின்றி 2ஆம் ஆண்டு மாணவர்களும் 3ஆம் ஆண்டு மாணவர்களும் கல்லூரியில் பயின்று வரக்கூடிய மாணவர்களும் தற்போது இந்த கல்வி கடன்கள் வழங்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மேலும் இந்த கல்வி கடன்களை தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கியிலோ அல்லது மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளிலோ நகர கூட்டுறவு வங்கிகளிலோ நகர கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ மாணவர்கள் இந்த நிறுவனங்களை அணுகி உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து கல்வி கடன்களை மாணவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்வி அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஸோ இந்த மாணவர்களுடைய கல்வி கடன் ரூபாய் 1 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தப்பட்ட ஒரு அறிவிப்பு என்பது உண்மையிலேயே நம்முடைய நேயர்களுக்கு ஒரு ஜாக்பாட்டான அறிவிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைக்கிறோம். இது போன்ற பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். பாய் பாய்.